தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய படத்தை ஒட்டி வரக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் திமுகவினரும் பதிலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய புகைப்படத்தை ஒட்டி வருகின்ற காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது சேலம் ஓமலூர் பகுதியிலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிரண் இணைப்பில். கிரண், நடந்தது விவரமா சொல்லுங்க. வணக்கம் கோபால். ஓமலூர் அரசு மதுபான கடையில் திமுக அரசு டாஸ்மாகில் 1000 ரூபாய் ஊழல் செய்துவிட்டதாக கூறி பாஜகவினர் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டுவதற்காக முற்பட்ட போது திமுக மற்றும் பாஜக கட்சியினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளாக மாறியது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் திடீர் சோதனை செய்து தமிழ்நாடு அரசு 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்துவிட்டதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை அடுத்து தமிழ்நாடு பாஜக சார்பில் அரசு மதுபான கடை முன்பு முதல்வர் ஸ்டாலின் உருவப்படத்தை ஒட்டி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று ஓமலூர் அரசு மதுபான கடைகளான 2 கடைகளின் முன்பு திரண்ட பாஜகவினர் ஸ்டாலின் உருவப்படத்தை பெண்கள் ஒட்டுவதற்காக முற்பட்டனர். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓமலூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் பாஜகவினர் முதல்வர் ஸ்டாலின் படத்தை எடுத்து வந்தபோது அதனை திமுகவினர் பிடுங்கிக் கொண்டதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் மற்றும் அதனைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் அனைவரையும் ஓமலூர் காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். ஓமலூர் அரசு மதுபான கடை அருகே பாஜகவினர் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டுவதற்கு வந்ததும் அதே போல் திமுகவினர் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையில் அடித்துக் கொள்ளும் படத்தை ஒட்டுவதற்கு வந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோபால், விவரங்களுக்கு நன்றி கிரண்.